கோயில் திருவிழாவின் போது தாய் மற்றும் சகோதரியின் கண் முன்னே இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள கங்கை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் வைத்து இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அப்பகுதியைச் சேர்ந்த உத்தரேஷ் என்ற இளைஞரை அவரது தாய் மற்றும் சகோதரி இருவரும் பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்தபோது இருவரின் கண்முன்னே மூவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட உதிரேஷ் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நண்பர்களுடன் கோவை கோத்தகிரி மலையடி வாரத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர் கார் மோதி உயிரிழந்த சம்பவத்தில் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை கஸ்தூரிபாளையத்தைச் சேர்ந்தவர் அருள். தச்சு தொழிலாளியான இவர் சம்பவத்தன்று தனது நண்பர்கள் இருவருடன் கோத்தகிரி மலைப்பாதையின் காட்சி முனைக்கு பைக்கில் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே காரில் வந்திருந்த கும்பலுக்கும் அருளின் நண்பர்களுக்கும் இடையே தகராறானதாக கூறப்படுகிறது. இதில் மூவரும் அங்கிருந்து கிளம்பி மலையடி வாரத்திற்கு வந்த நிலையில் அவர்களை காரில் வந்த கும்பலும் பின்தொடர்ந்தே வந்ததாக கூறப்படுகிறது. அருள் தன் நண்பர்களுடன் சேர்ந்து சாலையோரம் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் மூவர் மீதும் அவர்களை நோட்டமிட்டு வந்த கார் ஏற்றிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் அருள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த அவரின் நண்பர்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் காரில் தப்பிச் சென்றவர்களை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.